வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அருமையான மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை. இது என்னன்னு தெரியுதுங்களா? பாருங்க, இலைகள் பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க. மேலே பாருங்க மலர்கள் பாருங்க எவ்வளோ ஒரு நறுமணம் மிக்க ஒரு ஒரு மூலிகை. அப்படியே காற்றில் அப்படியே நம்மளுக்கு அப்படியே அந்த வாசனை வரும் பொழுது நம்மளே அப்படியே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது. இவங்க பார்த்தாலே தெரியும். இது என்னன்னு தெரியுதுங்களா? பாருங்க, எங்கே பார்த்தாலும் அப்படியே துளசி துளசி செடிகள் அப்படியே எங்கே பார்த்தாலும் பறந்து அப்படியே இருக்கு பாருங்க. துளசி அப்படியே இலைகள் பசுமையாக இருக்கு பாருங்க. அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துளசி தான். இந்த துளசி அப்படின்னு பார்த்தோம்னா அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை செடி. இதில் பார்த்தோம் அப்படின்னா சளி, அப்புறம் இருமல், ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை இது குணப்படுத்தும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகப்படுத்தும். இது கிருமி நாசினியாகவும் இதில் பயன்படுது. இந்த வாசனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மன அழுத்தத்தையும் அதோட மன பதட்டத்தையும் இது ரொம்ப குறைக்கும். தினமும் நாம் பார்த்தோம் அப்படின்னா 2-3 துளசி இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மென்று அப்படியே திங்கிறோம். அப்படி மென்று திங்கும் பொழுது உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடலில் உள்ள அந்த பாக்டீரியா இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பயன்படும். அதில் உள்ள பாக்டீரியாக்கள் பார்த்தோம் இது கட்டுப்படுத்தும். துளசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முகத்தில் உள்ள முகப்பரு, அப்புறம் தோலில் உள்ள புண்கள், இதிலெல்லாம் துளசியை நம்ம அரைச்சி அதில் பூசணும் அப்படின்னா முகம் பொலிவு பெறும். அதோட புண்கள், அதில் உள்ள புண்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா மறைஞ்சி போயிடும். தோலில் உள்ள புண்கள். துளசி இலைகளை நம்ம தினமும் 2-3 மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாய் துர்நாற்றம், வாயில் உள்ள புண்களை இது கட்டுப்படுத்தும். நம்ம தினமும் ஒரு 3-4 இலைகளை அப்படியே ஒரு டம்ளர் வெந்நீரில் போட்டு நம்ம துளசி டீ அருந்துறது மூலயமா உடலில் உள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே போல் இரத்த ஓட்டம் சீராகும். சளி இருந்தால் நம்ம துளசி இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சளி தொந்தரவு நீங்கும். ஆக ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த துளசியில் நிரம்பி இருக்குது. துளசி இலைகளை போட்டு கஷாயமாகவும் நம்ம வச்சு குடிக்கலாம். துளசி பொதுவாகவே எல்லா பொருட்கள்லையுமே வாசனை திரவியங்கள் எல்லாத்துலேயுமே சோப்பு இதிலெல்லாம் தயாரிக்கிறதுக்கு துளசி பொதுவாக பயன்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்றைக்கி ஒரு நல்ல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம் மக்களே.